ஓய்வு, ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து இந்த காலை இடது காலை இப்படி வலது கையை டச் பண்ணணும். முடிஞ்சவங்க ஒரு 10 டைம்ஸ். வயசானவங்க சப்போர்ட் எடுத்துக்கங்க. ஏதாவது பிடிக்கிறதா இருந்தா ஒரு சேரை பிடிச்சுக்கங்க. அப்படி செய்ய முடிஞ்சுன்னா செஞ்சுக்கங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வலது கையை அப்படியே இடுப்புல வச்சுக்கோங்க. இடுப்புல வச்சுட்டு அடுத்தது வலது கால். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்குவாட். கீழே அப்படியே உட்கார்ந்து எந்திரிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கால்கள் நல்லா விரிந்து இருக்கட்டும். கைகள் இப்படி நல்லா பக்கவாட்டில் நீட்டிக்கிங்க. நீட்டிட்டு இந்த வலது கை இடது கையை தொடணும். இடது கால இந்த மாதிரி 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த கை இப்படி மடங்கணும். இந்த முட்டிய தொடரும். பக்கவாட்டில் இருக்கட்டும். நல்ல கால்களை விரித்து வச்சுக்கோங்க. இடது கை வலது கால். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. சூப்பர் பிரெயின் யோகா. இந்த கால்களுக்கு நம்ம நல்ல பயிற்சி கொடுக்கணும். தோடு கனவா கால் இருக்கட்டும். இடது கை வலது கால், வலது கை இடது மேல, இடது கை மேல காது மடல்களை பிடிச்சுங்க. அந்த பேலட்டை மேல, நாக்கை பேலட்ல வச்சுக்கோங்க. 10 டைம்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். டயர்டா இருக்கிறவங்க நல்லா ரிலாக்ஸ் படுத்திங்க. கால்கள் சேர்ந்து இருக்கட்டும். வி ஷேப்ல வச்சுங்க. கைகள் முன்புறம். நல்லா மூச்சு எடுத்துட்டு நல்லா வாங்க மேல. மூச்சை விட்டுக்கொண்டே முன்புறம் செய்யலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். தாடாசன். அப்படியே கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. கொண்டு வந்து
கைகளை இன்டர்லாக் பண்ணிட்டு மேல். நல்லா கைகள் வந்து அந்த காதோடு சேர்ந்து இருக்கட்டும். புஜங்கள் நல்ல மேல தலையை வந்து உயர்த்தி பாருங்க. இந்த கைகளை பார்க்கணும். நல்லா இழுக்கணும். அப்படி ஒரு கயிறுல இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி. 1 10 20. தலையை கீழே கொண்டு வந்து அப்படியே கிரியா 1 மேல வரும்போது இந்த முன்கால்ல நிக்கணும். ஒரு 20 டைம்ஸ். இந்த மூச்சு எடுத்து மூச்சு விட்டுக்கொண்டே மெதுவா ஓய்வு. கைகள் பக்கவாட்டுல அப்படி மேல மூச்சு போகும்போது ஃபுல்லா கைகள் கீழே வரும். மூச்சை விட்டுட்டு கீழே வந்துடும். இந்த முன்கால்ல நின்று செய்யணும். செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்ல கால்களை நல்லா விரிச்சு வச்சுக்கங்க. நல்லா விரிச்சு வச்சுட்டு இந்த கைகள் கீழே வந்துடணும். வந்து இந்த இடது கை வலது காலை தொடணும் மேல. அப்படி அதே பொசிஷன்ல செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி அதே இடத்துல இருங்க. நல்லா குமிஞ்சிருங்க. அப்படி கைகள் கீழே இருக்கட்டும். அப்படி மேல வாங்க. மேல வந்து அப்படின்னு நல்ல மூச்சு எடுத்து பின்புறம் நல்லா போகணும். போயிட்டு அப்படியே கீழே வாங்க. பாதஹஸ்தாசன். அதே ஹோல்ட் பொசிஷன். நார்மல் பொசிஷன்ல இருங்க. நார்மல் பிரீத்திங். செய்யலாம். ஒரு 10 முறை நல்லா மூச்சு எடுத்துட்டே வரணும். 1 நல்லா வளையணும். வளைந்து மூச்சு எடுத்து இந்த மூச்சை விட்டுட்டே கீழே வரணும். 2 3 4 5 6
7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஓய்வு. அப்படி மெதுவா ஓய்வெடுங்க. ஸ்வெட்டிங் வந்திருக்கும் ஓரளவுக்கு. நல்லா கொஞ்சம் மூச்சு வாங்குறவங்க மெதுவா ஓய்வு எடுத்துக்கங்க. வயசானவங்க அப்படி இருந்த இடத்துல உட்காந்து. கிரேட். சூப்பர். எல்லாரும் சேர்ந்து பயிற்சி செஞ்சீங்க. அருமை. யோஜிக் பிரீத்திங். நல்லா உட்காந்துட்டு நேரா உட்காந்துங்க. கீப் யுவர் ஸ்பைன். நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சதுனால நல்ல ஸ்பைன் கொஞ்சம் எரெக்ட் ஆயிருக்கும். பிளஸ் நம்மளுடைய நாஸ்ட்ரில்ஸ் அந்த மூச்சு வந்து தடை இல்லாமல் 2 பக்கம் ஓரளவுக்கு நல்லா ஓட ஆரம்பிச்சிருக்கும். உட்காந்துட்டு யோஜிக் பிரீத்திங். இடது கை அப்டமன், வலது கை செஸ்ட். 10 times. ஓய்வு. ரிலாக்ஸ். முடித்தவர்கள் அப்படி ஓய்வு. கபால்பாதி. இடது கை வலது மேல கீழே அப்டமன்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மூச்சு, சிறப்பான ஒரு மூச்சு. நல்ல தீர்க்க சுவாசம் எடுத்துட்டு இப்ப மெதுவா மூச்சு எடுத்துங்க. கொஞ்சமா ஷாலோ பிரீத்திங். மூச்சு எடுத்து அந்த மூச்சை அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்ணணும் 20 டைம்ஸ். ஓய்வு. செகண்ட் ரவுண்ட், இரண்டாவது சுற்று. கொஞ்சம் ஃபோர்ஸா பண்ணலாம். பாஸ்திரிகா பிராணாயாம். நல்ல கைகள், நல்லா விரல்கள் எல்லாம் முஷ்டியோடு இருக்கட்டும். நல்லா ஒண்ணா சேர்த்துக்குங்க. முதல் மூச்சு, ஃபர்ஸ்ட் மூச்சு நல்லா மெதுவா டீப் பிரீத்திங். அப்படி மூச்சை விட்டு கீழே வந்துருங்க ஒரு 20 டைம்ஸ்.
ஓய்வு. செகண்ட் ரோ பாஸ்திரிக்கா. கைகள் நல்லா புடிச்சு வச்சுட்டு 20 டைம்ஸ். ரிலாக்ஸ். ஓய்வு. நாடி சுத்தி பிராணாயாம். இடது கை சின்முத்ரையில ஒரு 10 டைம்ஸ். இந்த 2 விரல மடக்கிங்க. நாசிகா, விஷ்ணு முத்ரா. நல்லா மூச்செல்லாம் விட்டுட்டு முதல்ல வலத லாக் பண்ணிக்கணும். இடதுல எடுத்து வலது, வலதுல எடுத்து இடது. தெரியும். ஒரு 10 டைம்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு மெதுவா பண்ணுங்க. ஸ்லோலி யூ ஹேவ் டு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். முடித்தவர்கள் ஓய்வு. நல்ல கண்களை மூடி அப்படி இருங்க. நம்ம இப்ப செஞ்ச ஒவ்வொரு பயிற்சிகளும் வந்து இந்த ஒவ்வொரு கோஷத்துக்கு உண்டானது.
நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஸோ அதுல வந்து ஒவ்வொன்னுக்கும் வந்து முதல்ல கபாலபாதி பண்ணது வந்து நம்ம வயிற்றுக்காக அந்த அன்னமய கோஷத்துக்கு உண்டானது. அப்படி ஒவ்வொரு கோஷத்திற்கும் வந்து ரிலேட் ஆகும். இந்த பிரம்மரி பிராணாயாமம் வந்துட்டு நம்மளுடைய ஆனந்தமய கோஷத்துக்கு உண்டானது. ஒரு 10 தடவ பிரம்மரி பண்ணிக்கலாம். கைகள் ஒரு 10 டைம்ஸ் நல்லா மூச்செடுத்து அந்த ஹம்மிங் பீயோட பண்ணுங்க. ம். 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 ரிலாக்ஸ் முடிச்சவங்க அப்படி ஓய்வு. அந்த சவுண்ட வந்து அப்படி லிசன் பண்ணுங்க. உங்க உடலுக்குள்ள ஏற்பட்ட யூ ஹேவ் டூ ஹியர் த சவுண்ட். அந்த பிரம்மரியுடைய அந்த சப்தத்தை வந்து அப்படி உடல் முழுவதும் செல்கள் எல்லாம் வைப்ரேட் ஆயிருக்கும். இப்ப உள்ள அப்படியே கேட்டுட்டே இருக்கும். அந்த சவுண்ட வந்து அப்படி கண்களை மூடி இன்னொரு வாட்டி உள்ளுக்குள்ளேயே கேளுங்க. கைகள் நல்லா நல்லா தேய்ச்சு ஒரு சூடு உராய்வதை அந்த கண்களுக்கு அப்படி குடுங்க. அதே எனர்ஜிய தலை, காது, முகம், உடல் எல்லாம் அப்படியே மெதுவா வருடிக் குடுங்க. கண்களை மெதுவாக திறந்து கைகளை பாருங்கள். சிறப்பு. இப்ப நம்ம சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அக்குபஞ்சர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். யாருக்கெல்லாம் வந்து நம்ம மண்டலங்கள் இருக்குது. நம்ம உடம்புல வந்து 12 மண்டலம் இருக்குது. இந்த மண்டலங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம உடல் வந்து ஒரு சிஸ்டத்தால ஆக்கப்பட்டது.
ஸோ நம்ம உடல் வந்து ஒரு சிஸ்டம். அதாவது முதல்ல வந்து நம்மளுடைய செல் உருவாகுது. அந்த செல்கள் வந்து வெரி சிமிலர் பீப்புள், அதாவது வெரி சிமிலர் மைண்டட் செல்ஸ் வில் பிகம் டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸா உருவாயிரும். அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கனா உருவாகும். அதாவது ஒரே ஒற்ற கருத்துடைய, இப்ப நம்ம எப்படி நம்ம கோயில்களுக்கோ இல்ல ஒரு டூர் போறோம்னா என்ன ஆகும்னா, ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கிற பீப்புள்ஸ், மனிதர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. கோயில்களை தேடுறவங்க வந்து எல்லாம் ஒன்னா சேருவாங்க. ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு ரூம்ல வந்து ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரே சிமிலர் மைண்ட் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பா சேர்ந்துக்குவாங்க. இப்ப நான் செய்யறத நீங்க இந்த காலையில வந்து அட்டென்ட் பண்றீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஒரே இடத்த விரும்புறோம். இதுல வந்து ஆரோக்கியத்தை விரும்புறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒண்ணு. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம விரும்புறோம். அதனாலதான் நீங்க எல்லாம் வர்றீங்க. இந்த இதுல வந்து ஒற்ற கருத்துக்கள் யாருக்கு இல்லையோ அவங்க இதுல வரமாட்டாங்க. இதுல இருந்து விலகி போயிருவாங்க. சோ இதுதான் நேச்சுரல். நம்ம ஒற்ற கருத்துள்ள. அதே மாதிரிதான் நம்ம உடலும் கிட்டத்தட்ட ஒரு 120 ட்ரில்லியன் செல்ஸ் ஆர் தேர் இன் அவர் பாடி. நம்ம பாடியில வந்து இருக்கும். இதுலயே வந்து ஒரே சிமிலாரிட்டியா இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு டிஷ்யூவா மாறும், ஒரு ஆர்கனா மாறும். அதுக்கப்புறம் ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது ஒரு சிஸ்டமா மாறும். இதுல ஒரு 12 சிஸ்டம் இருக்கும். ஸோ இதுல வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஜீரண மண்டலம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மண்டலம். யாருக்கெல்லாம் ஜீரணத்துல ப்ராப்ளம் இருக்குது, ஒய் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு ஜீரணத்துல ப்ளோட்டிங்கா இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமா இருக்கட்டும், கான்ஸ்டிபேஷனா இருக்கட்டும், அல்லது வந்து உங்களுக்கு டயேரியாவா இருக்கட்டும், இல்ல ஜீரணம் எடுக்கிறதுக்கே நம்மளுடைய ஜீரணம் வந்து ரொம்ப லாங் டைம் எடுக்குது சார் அப்படின்னு எல்லாம் இருக்கிறவங்க வந்து ப்ளீஸ் டைப் ஒய். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ன்னு டைப் பண்ணுங்க. யாருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த ஜீரணத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா. உங்கள வந்து எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க ஒய் டைப் பண்ணுங்க. ஸோ இல்லாதவங்க ஓகே. ஸோ எஸ் எஸ் ஓகே குட் வெரி குட். ஸோ எல்லாத்துக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த டைஜஸ்டிவ்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ முக்கியமானது நம்ம அதாவது நம்ம வயிறுல தான் எந்த நோய்கள் நம்ம உடல்ல எந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனாலும் அது வயிறுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. அங்கிருந்து தான் தொடங்குமாங்க. ஸோ ஒரு ஜீரணம் நல்லா நடந்து அந்த சத்துக்கள் கரெக்டா உரியப்பட்டுருச்சுன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். நம்மளுடைய ஜீரணம், நம்ம சாப்பிடுற உணவுகள், அதாவது நம்ம எப்படி சாப்பிடுறோம், திருவள்ளுவருடைய குறளுக்கு ஏற்ப நம்ம கரெக்ட்டா சாப்பிட்டு, அது நல்ல ஜீரணம் ஆயிட்ட பிறகு மறுபடியும் அந்த உணவு வந்து நம்ம கரெக்ட்டா சாப்பிட்டோம்னா, அந்த உணவு ஜீரணமாகும் பொழுது, அது நல்லா வந்து உடலுக்கு சென்று அடையும்போது, அது இன்சுலின நல்லா உற்பத்தி பண்ணும். அந்த நல்ல ஜீரணம் குளுக்கோஸ் வந்துட்டு ஈஸியா வந்து செல்களுக்குள்ள போகும். வெரி எனர்ஜியா இருப்போம். நம்ம சுகர் எதுவும் வராது. இது போன்ற பல விஷயங்கள் நடக்கும். ஜீரணம் வந்து நம்ம கையில இருக்கும். அப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிரேக்ஸ் டவுன் த ஃபுட், அப்சார்ப்ஸ் நியூட்ரியன்ட்ஸ் அண்ட் எலிமினேட்ஸ் வேஸ்ட். ஸோ இந்த சிஸ்டம் வந்து நம்ம உணவுகளை வந்து உடைத்து அப்சார்ப்ஸ் நியூட்ரியன்ஸ், அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள், அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லு மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து அப்சார்ப்ஸ் நியூட்ரியன்ஸை வந்து அப்சார்ப் பண்ணும். எலிமினேட்ஸ் வேஸ்ட், நம்மளுடைய லார்ஜ் இண்டஸ்ட்ரியின் மூலமா வேண்டாத அந்த பொருட்களை வந்து நம்ம வெளியில தள்ளோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஒர்க்கிங் டுகெதர். நம்ம ஜீரணம் எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்கன்ஸ் அதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்குது. ஸோ அது வந்து முக்கியமா வந்து நம்ம வாயில எப்போ ஒரு ஃபுட்ட வைக்கிறோமோ, அப்பவே வந்து நம்மளுடைய ஜீரணம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம வாயில வந்து உணவு போகும்போதே அந்த என்சைம்ஸ் அந்த உமிழ்நீரோடு கலக்கும் பொழுது, நம்ம பிரேக் டவுன் அந்த உணவுகளை வந்து நல்லா அரைக்கும் பொழுதே நம்மளுடைய ஜீரணம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப ஜீரண மண்டலம் வந்து நம்மளுடைய வாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம வாய், தொண்டை, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் பைப்பு, அப்புறம் வயிறு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ், இது எல்லாமே ஜீரண மண்டலத்துல வரக்கூடிய உறுப்புகள். ஸோ டேக்கிங் இன் ஃபுட் அண்ட் லிக்விட்ஸ். ஸோ இதனுடைய வேலை ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைஜஷன், பிரேக் டவுன் த ஃபுட் இன்டு சிமிலர் ஃபார்ம்ஸ், அப்சார்ப்ஷன், நியூட்ரியன்ஸ் என்டர் த பிளட் ஸ்ட்ரீம், எக்ஸ்கிரேஷன், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் எலிமினேட்டட். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். மேஜர் ஆர்கன்ஸ் மவுத், ஈசோஃபகஸ், ஸ்டமக். ஈசோஃபகஸ்ங்கிறது வந்து நம்மளுடைய அந்த பைப்பு, அந்த உணவு குழாய். ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் ஆனஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்கனும் வந்து இட் இஸ் இன்வால்வ்ட் இன் அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ். The mouth, digestion begins in the mouth. இங்கேயே தொடங்கிரும். Teeth break food into smaller places. Saliva contains enzymes that start breaking down carbohydrates. நம்மளுடைய வாயிலே வந்து அந்த ஜீரணம் தொடங்கிரும்.
நம்மளுடைய பற்கள் வந்து அதை அரைத்து சின்ன சின்ன பீஸா கொண்டு வந்துடும். சலைவா உள்ள இருக்கக்கூடிய உமிழ்நீர் வந்து அதுல வந்து நிறைய என்சைம்ஸ் இருக்கும் தட் ஸ்டார்ட் பிரேக்கிங் டவுன் கார்போஹைட்ரேட்ஸ். அதெல்லாம் வந்து நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நல்லா அரைத்து பிரேக் டவுன் நல்லா உடைத்து கொடுக்கக்கூடியது. ஈசாஃபோகஸ் வந்து நம்மளுடைய மஸ்குலர் டியூப் கனெக்டிங் த மவுத் டு ஸ்டமக், அந்த ஃபுட் பைப்னு சொல்லுவோம், மவுத் டு ஸ்டமக். பெரிஸ்டாலிஸ் வேவ் லைக் மூவ்மெண்ட்ஸ் புஷஸ் டவுன் ஃபுட் டவுன். பெரிஸ்டாலிஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து இருக்கக்கூடிய அந்த அலைகள் வேவ், அதாவது நம்ம அலை எப்படின்னு சொல்றோம்னா நம்ம இந்த கடல்ல பார்த்துருப்பீங்க அலைகள், அந்த அலை எப்படி வருமோ அந்த மாதிரி அலையோட வரும். அந்த அலையினாலதான் நம்மளுடைய அந்த மலம் அப்படிங்கிற அந்த வேஸ்ட் வந்து அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து பெருசா இருக்கும், நம்மளுடைய இன்வர்ஸ் அதாவது அட்வர்ஸா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் இருக்கும், நேராகவும் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் வந்து. ஸோ அதை ஃபுட்டை வந்து அந்த வேஸ்ட்டை எப்படி தள்ளுதுன்னா இந்த பெரிஸ்டாலிசிஸ் வந்து அந்த வேவ் கரெக்டாக நடந்தால் தான் அந்த ஃபுட்டு மெதுவாக வெளியில வரும். அந்த கீழே இருந்து மேல் நோக்கி தள்ளி அப்படியே கீழே வந்து நம்மளுக்கு கீழே எலிமினேட் ஆகுறதுக்கு ஆனஸ் வழியா நம்மளுடைய மலம் வெளிவருவதற்கு இந்த பெரிஸ்டாலிஸ் அப்படிங்கிற வேவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நம்மளுடைய மூளை இந்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்டமக் உடல் ஆரோக்கியமா இருக்கும்போது தான் இந்த பெரிஸ்டாலிஸ் அப்படிங்கிற வேவ் வந்து அந்த சிஸ்டம் கரெக்டா நடக்கும். அடுத்தது மஸ்குலர் ஆர்கன் தட் churns ஃபுட் அண்ட் மிக்சஸ் இட் வித் கேஸ்ட்ரிக் ஜூஸர். நம்ம வயிறில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்சிஎல்னு சொல்லுவோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த ஆசிட்ஸ்லாம் வந்து கலந்து தான் நம்மளுடைய ஜீரணம் நடைபெறும். ஆசிட் அண்ட் என்சைம் செல் பிரேக் டவுன் த புரோட்டீன்ஸை வந்து உடைப்பதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்தை உடைப்பதற்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் என்சைம்ஸ் இது ரொம்ப முக்கியம். அது நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய அந்த என்சைம்ஸும் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஹெச்சிஎல்லும் வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் சைட் ஃபார் டைஜஷன் அண்ட் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன். நம்மளுடைய சிறுகுடல்ல வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், அதாவது அந்த சத்துக்களை வந்து உரியக்கூடிய அங்கே நல்லா டைஜஷன் ஆன ஃபுட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை உரிவதற்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் கண்டெய்ன்ஸ் வில்லி அண்ட் மைக்ரோவில்லி ஃபார் இன்க்ரீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதில் வந்து அந்த சின்ன சின்னதாக அந்த புல்லு மாதிரி இருக்கக்கூடிய வில்லியும் மைக்ரோவில்லியும் இந்த அப்சார்ப்ஷன் வேலையை பார்த்துக்கும். லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். அங்கேயும் வந்து தண்ணிகள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு அந்த எலக்ட்ரோலைட்ஸும் உறிஞ்சப்பட்டு ஸ்டோர் ஃபேஸஸ் பிஃபோர் எலிமினேஷன், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணும், நம்ம வேண்டாத பொருட்களை வெளியே தள்ளணும். அசசரி இது கூட வந்து இந்த ஜீரணத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் இருக்குது. அது வந்து லிவர் ப்ரொடியூசஸ் பைல் டு டைஜஸ்ட். ஸோ இந்த லிவர் இருந்தால் தான் நம்மளுடைய டைஜஸ்ட் ஃபேட் எல்லாம் வந்து நம்மளுக்கு உடைக்கிறதுக்கு பைல் ஜூஸ் அப்படிங்கிற அந்த ஜூஸ் வந்து நம்மளுடைய கேல் பிளாடர்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். லிவர் ப்ரொடியூஸ் பண்ணி கேல் பிளாடர்ல வந்துட்டு ஸ்டோர் ஆகி தான் வந்து நம்மளுடைய ஃபேட்டு வரக்கூடிய கொழுப்புகளை உடைப்பதற்கும் அதை ஜீரணம் பண்றதுக்கும் உதவியா இருக்கும். பேன்க்ரியாஸும் ப்ரொடியூசஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அண்ட் இன்சுலின். நம்ம ஜீரணமாகிறதுக்கு அந்த சுகர் வராமல் இருக்கிறதுக்கு இன்சுலினும் சில என்சைம்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் அசசரி ஆர்கன்ஸ், அந்த ஜீரண மண்டலத்தோட கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆர்கன். கேல் பிளாடர் ஸ்டோர்ஸ் அண்ட் ரிலீஸ் பைல். டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ், இதுல என்னெல்லாம் பிரச்சனை, டைஜஸ்டிவ் சரியா நடக்காதவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா ஆசிட் ரீஃப்ளெக்ஸ், அந்த எதுக்கழிச்சு வருதுன்னு சொல்லுவாங்க, நெஞ்செல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும், சாப்பிட்ட உணவு அப்படி மேலே வந்துட்டே இருக்கும், தூக்கமே வராது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் வர்றவங்க. என்ன சாப்பிட்டாலும் வெளியிலேயே வந்துடும், படுக்க முடியாது. அந்த பைப்பு வந்து நம்மளுடைய ஸ்பிங்டர்ன்னு சொல்லுவோம், அந்த பைப்பு ஃபுட் பைப்பு, அந்த பைப்ல இருக்கக்கூடிய அது வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம அடிக்கடி திறந்துரும். அதனால நம்ம சாப்பிட்ட உணவுகள் ஆகட்டும் அந்த ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் வெளியில அப்படியே அந்த பைப் மூலமா வெளியில வந்து வாய் மட்டும் தொண்டை மட்டும் வந்துகிட்டே இருக்கும், ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், அல்சர்ஸ் உண்டாகும், அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது இது உண்டாகும், கான்ஸ்டிபேஷன் அண்ட் டயரியா, நம்மளுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் அல்லது மலம் அதிகமாக போகும். ஸோ இது ஹெல்த்தி டிப்ஸ். நம்ம எப்படி டைஜஸ்டிவை நல்லா வச்சுக்கணும்னா ஈட் எ பேலன்ஸ் டயட் ரிச் இன் ஃபைபர், ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடிங்க, எக்ஸசைஸ் ரெகுலர்லி கரெக்டாக இந்த மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. அவாய்ட் எக்ஸஸ்லி ஃபேட்டி அண்ட் ப்ரோசஸ்டு ஃபுட். ஃபேட்டி ஃபுட்டை வந்து சாப்பிடாம ப்ரோசஸ்டு ஃபுட்னா வெளியில ப்ரோசஸ் ஆஃப் குக்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து கலரிங் ஏஜென்ட்டு அல்லது வந்து அடிஷ்னலாக வந்து அவங்களுக்கு சால்ட்டு, ஆர்டிஃபிஷியல் சால்ட்டை வந்து யூஸ் பண்ணி கலரிங் ஏஜென்ட், கேரமல் அப்படிங்கிற கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோசஸ்டு ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணி வெளியில் சாப்பிடாம இருக்கிறது நல்லது.
ஸோ கன்க்ளூஷன், த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிரேக்கிங் டவுன் ஃபுட், அப்சார்பிங் நியூட்ரியன்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம். மெயின்டைனிங் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சப்போர்ட்ஸ் டைஜஷன்ஸ். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சப்போர்ட்ஸ் டைஜஷனுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து எல்பி லைஃப் ஸ்டைல். அப்போ நம்ம செய்யக்கூடியது எல்லாமே வந்து நம்ம இந்த மேஜிக் மார்னிங்ல செய்யறது எல்லாமே இதனுடைய ஸ்ட்ரக்சர் தான். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், தட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ காலையில் எந்திரிக்கணும்னா சீக்கிரம் படுத்துடணும், சீக்கிரம் தூங்கணும், சீக்கிரம் தூங்கி நல்லபடியாக தூங்கி எந்திரிக்கிறோம், நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், பிராணசக்தியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் பிராணாயாமம் மூலம். அதுக்கப்புறம் நல்ல கமிட்மெண்ட்ஸு, பாசிட்டிவ் அஃபர்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் வந்து நல்லா வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது முக்கியமானது, இதில் வந்து நம்மளுடைய யோகா வந்து இந்த டைஜஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுலேயே வந்து குறிப்பாக வஜ்ராசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம். அந்த ஆசனம் வந்து டைஜஸ்டிவ்ஸ்க்கு வந்துட்டு சிறப்பாக வேலை செய்யும். நம்மளுடைய அக்குபஞ்சர்ல ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுல வந்து ST36ன்னு சொல்லுவோம். அந்த ST36 வந்து இந்த முட்டிக்கால் தெரியும் நினைக்கிறேன். இந்த முட்டியில இருந்து ஒரு 4 விரல கீழே வச்சீங்கன்னா இந்த சைட்ல இங்க வந்து ஒரு சின்ன எலும்பு இருக்கும். அந்த எலும்புக்கு கீழே இருக்கக்கூடியதுதான் ST36. இந்த பாயிண்ட் வந்து நம்ம 21 டைம்ஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தினசரி நம்ம ஒரு ஆக்டிவேட் பண்ணிடணும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். சூப்பரான பாயிண்ட், அருமையா வேலை செய்யும் இது. ST36 வந்து டைஜஷனுக்கு வந்து அருமையா வேலை செய்யக்கூடியது. ST36 இது சுசானில் அப்படிம்பாங்க. இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட் லொக்கேட்டட் பிலோ த நீ. இந்த நீக்கு பக்கத்துல இது லொக்கேட் ஆயிருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன்ஸ், ரெடியூஸ் ப்ளோட்டிங் அண்ட் என்ஹான்ஸ் ஓவரால் கட் ஹெல்த். முழுமையான அந்த கட் ஹெல்த்துக்கு வந்து இந்த பாயிண்ட் அருமையா இருக்கும். ரெகுலர் ஸ்டிமுலேஷன் ஆஃப் திஸ் பாயிண்ட் கேன் எய்ட் இன் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் சச் அஸ் இன்டைஜஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட ஐபிஎஸ் இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ST36 அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டமக்கினுடைய ஓன் பாயிண்ட், எர்த் பாயிண்ட். ஸோ அக்குபஞ்சர் வந்து மிக மிக சிறப்பாக வேலை செய்யும். ஸோ அக்குபஞ்சருடைய கிளாஸஸ் இப்போ டிப்ளமோ வந்து போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்களே பாதுகாத்துக்கலாம். ஸோ அதுலேயே வந்து யோகாவும் வந்து வஜ்ராசனம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் நம்ம. அந்த பாயிண்ட் சரியா புரியல சார். அது பார்க்கலாம் சார். அடுத்த தடவை நான் ஒரு போஸ்ட் எடுத்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த காலுக்கு கீழே நீ கீழே இருக்கிறதா அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் டைம் வந்து அது இமேஜ் எடுக்கல. இமேஜ் வந்து இன்னொரு வாட்டி நம்ம அடுத்த நாள் பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது ST36 கிளாஸில் சேர்ந்தும் நீங்கள் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 321 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் கிளாஸில் சேரும் பொழுதும் உங்களுக்கு முழுமையான முறையில் வந்து கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ இது ஒரு திங்ஸு. அப்புறம் அடுத்தது நம்மளுடைய நாளைய ப்ரோக்ராமை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வெரி வெயிட்டிங், எல்லாரும் வந்து மிக ஆவலாக வெயிட் பண்ண அந்த ஃபாரஸ்ட் பாத்திங், நம்ம வனக்குளியல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு நாளைக்கு தொடங்குது. ஸோ இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் கிளம்புறவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் தம் இங்கே தான் வர்றீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தான் பிக்கப் பண்ணுறீங்க. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம். கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ராமசாமி சாரும் இருக்கிறார் லைனில். ஸோ ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். சார் நான் நாகேஸ்வரிங்க சார். நான் அவிலா கான்வென்ட் கிட்ட. வெரி குட் மேடம். தெரிஞ்சு சொல்லிட்டாரு. ராமசாமி சார் சொன்னாரு நீங்க அவிலா கான்வென்ட்ல பிக்கப் பண்ணுவீங்களே. ஓகே, ஒரு 4 o'clock அந்த மாதிரி வந்துருங்க. நாங்க 3:30 அங்கிருந்து பிக்கப் பண்ணிட்டு 3:30க்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வருவோம். வந்துட்டோம்னா அங்க பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 o'clock அந்த டைம்ல நீங்க அவிலா கான்வென்ட்ல இருங்க. ஓகே, ஸோ உங்களை பிக்கப் பண்ணுவோம். அப்புறம் அடுத்தது வந்து அந்த கோயில் கிட்ட 2 பேர் இருக்கிறாங்க. லாலி ரோடு கோயில் கிட்ட 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிக்கோம். ஓகே மேடம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 4 o'clock வந்துருங்க. உங்களுடைய நம்பர் இருக்குது. எனக்கு ஏதாவது எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருங்க. ஃபோன் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்லிடுங்க. சரிங்களா? ஓகேங்க மேடம். ஓகே, நாகேஸ்வரி வர்றீங்க. அவரு சார் இருக்கிறாருங்களா? பரமேஸ்வரன் சார் இருக்கிறாரு லைன்ல. நிர்மலா மேடம் தமிழ் வழியெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்க எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் தான் பிக்கப்பு.
உங்களுடையது. பரமேஸ்வரன் சார், நீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே நீங்க? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். Okay. ஆமா. தங்கராஜ் சுப்பிரமணியம் சார், நீங்க எங்கன்னு சொல்லல, எங்க வர்றீங்க? ரயில்வே ஸ்டேஷன் இல்ல வந்துருங்க சார், சார். நான் கிளம்புற ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சு சார் 5 மணிக்கு. ஓ சரி, 5 மணிக்கு வந்து நீங்க தான் அங்க போயிடுறீங்களா? ஆமா சார், நேரா போயிடுறேன். நீங்க அங்க அகாமடேஷன் மட்டும் சொல்லி வச்சிருங்க சார். சரி சார், ஓகே, அது பாத்துக்கலாம். அப்புறம் இன்னொருத்தர் பக்கத்துல இன்னொரு கேள்வி ராமலிங்கம் இருக்கு சார். ராமலிங்கம் இருக்கிறீங்களா லைன்ல சார்? அப்ப இந்த ராமலிங்கம் தான் வந்து எங்க பிக்கப்னு தெரியல, அவர் கொஞ்சம் பாத்துங்க சார், ஃபாலோ பண்ணீங்க சார். தங்கராஜ் ராமலிங்கம். தங்கராஜ் தான் ராமலிங்கங்களா? இல்ல சார், நான் தங்கராஜ் சுப்பிரமணியம். தங்கராஜ் சுப்பிரமணியம், ஓகே. ராமலிங்கம் ஒருத்தர். ராமலிங்கத்துக்கு போன் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, இன்னைக்கு சண்டே கொஞ்சம் கேள்வி பதில்களுக்கு நம்ம இது பண்ணிடலாமா சார்? டைம் ஒதுக்கிடலாம் சார். அதான், எனி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். இல்ல ஹெல்த் சார் ரிலேட்டடா, ஹெல்த் ரிலேட்டடா கேள்விகள் பதில்கள் ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா கேளுங்க, பேசிடலாம். அன்மியூட் பண்ணிடுங்க. சார், ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, பதில் சொல்லப்படும். யாரும் கேள்விகள் இல்லையா? சார், செந்தில்ராஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க செந்தில்ராஜ். சார், கை காலெல்லாம் அப்படியே மரத்து போறாப்புல போயிருது சார். கை கால் மரமரப்பு இருந்தா ரத்த ஓட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரி அதே சார். மாதிரி நாம மண்டல பிரச்சனை இருந்தாலும் கை கால் மரப்பு வரும். லெஃப்ட் அதுதான் சைடு மட்டும் ரொம்ப மறக்கிறது இல்லைங்க, லைட்டா இருக்குது. உங்களுக்கு தானே? ஆமா ஆமா ஆமா, நம்ம ஊருக்கு எல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து இது நார்மலா, ஏன்னா எப்போ கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ சரி அது சார். இந்த ரத்த ஓட்டம் அது இது எல்லாமே பாதிக்கப்படும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். சரி ரத்த ஓட்ட மண்டலம் பாதிக்கப்படாம மட்டும் இல்லாம சரி அந்த நர்வ் சிஸ்டமும் அதுல பாதிக்கப்படும். சரி அதனால நீங்க அதுல கொஞ்சம் எக்ஸெப்ஷனல் கேஸ் தான். சரி. நீங்க அந்த ஒரு ஆயுர்வேதா சித்தா எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமாங்க சார். அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. சரி சரி, பரவாயில்லைங்க சார். ஆயுர்வேதம் ஓரளவுக்கு கேட்குமாட்ட ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆமா, அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. எப்பயுமே சரி ஆயுர்வேதாவுக்கு ஒரு டைம் எடுக்கும், நம்பிக்கையா செய்யுங்க. சரிங்க சார். ஓகே ஆரோக்கியம் கூட கூட தான் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்க ஓகேங்க சார். வணக்கம் சார். பேர் இருக்குதா? வணக்கம் சார், நான் காரைக்கால் தங்கராஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க தங்கராஜ் சார். அதான் சார், எனக்கு ஒரு 3 மாசம் முந்தி கீழே கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்தேன். அதுல இந்த வலது கை தோள்பட்டையில் அடிபடிச்சு இன்னும் வலி போகல சார். தோள்பட்டை வலி இருந்துகிட்டே இருக்கு. அதாவது நீங்க இந்த அடிபட்டு சார், ஹலோ, எல்லா வேலையும் செய்ய முடியுது, ஆனா வலிக்குது. ராத்திரி படுத்துருக்குலாம் வலிக்குது. கை தூக்க முடியுதா? தூக்க முடியுது, எல்லாம் ரொட்டேட் பண்றேன், எல்லா யோகா செய்யறேன் சார். வயல்ல வேலையும் செய்வேன், அறுவா வெட்டுறதெல்லாம் செய்வேன். இருந்தாலும் நேரத்துலாம் வலிக்குது லேசா. எப்பயுமே தசைநார்கள் அடிபடும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிப்பேர் ஆகுறதுக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ டிகே சார் ஏதோ ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுவாரு. நீங்க வர்றீங்களா சார்? நீங்க அங்க இவரு வர்றாருன்னு நினைக்கிறேன், அங்க ஏதாவது பண்ணிக்கலாம் சார். சரி சார், நன்றி சார். அது தவிர நீங்க சப்ளிமெண்ட்ல அஸ்வகந்தா எடுக்க வேண்டியிருக்கும். அஸ்வகந்தா, ஸோ உங்களுக்கு சப்தர்சல அஸ்வகந்தா கிடைக்கும், அங்க வந்து நீங்க பாத்துக்கலாம். அஸ்வகந்தா பிளான்ட் என் தோட்டத்துல இருக்கு சார். அது கூட வெறுசா சார் எப்படி சாப்பிடலாம் சார்? அதை அஸ்வகந்தா நீங்க ஆக்சுவலா பவுடர் பண்ணி தான் சாப்பிடணும். ட்ரை ஒரு பண்ணி. தாமரை தானே சார் அது? ஏன் சார்? ஒரு இதழ் தாமரை தானே அது? அஸ்வகந்தா அப்படி இல்ல, அது வேற. ஒரு இதழ் தாமரை. அஸ்வகந்தா வந்து பெரும்பாலும் கம்ப்ளீட்டா நம்ம ஆயுர்வேதாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியதுல இது வந்து இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் சரி, வைட்டாலிட்டி கூட்டுறதுல, இந்த மாதிரி பெயின் மேனேஜ்மெண்ட்ல சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஹெர்பல் தான், மாத்திரையாக கூட கிடைக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்க, அங்கே மசாஜ் அண்டு அக்குபஞ்சர் பாயிண்ட் எல்லாம் போட்டு 2 நாள் இருக்கீங்களே, சரி பண்ணிக்கலாம். அங்க மட்டும் கொஞ்சம்
சார் நான் கிளம்புற ஒரு 10 மணிக்கு ரீச் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே. வேற சார் தண்ணி வந்து கிணத்து தண்ணி நல்லதுங்களா குடிக்கிறதுக்கு, இல்ல மெட்ரோ வாட்டர் நல்லதுங்களாங்க சார்? அது எப்படி யூஸ் பண்ணணும்? அதாவது நாங்க வந்து அக்வா கார்ட்ல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கலாமா, இல்ல அதுல மினரல்ஸ் போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? ஆக்சுவலா வந்து ட்ரிங்கிங் வாட்டர் எந்த ப்ராசஸ்ல பண்ணி நம்ம குடிச்சா உடம்புக்கு பெஸ்ட்டுங்க சார்? மண் பானை இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். மண் பானை இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். மண் பானையில ஊத்தி வச்சு சரிங்க அது சார். வடிகட்டும். பார்த்தீங்கன்னா அதுல தேவையில்லாதெல்லாம் கீழே படிஞ்சிரும். மண்பானை தண்ணி தான் இருக்குல்ல பெஸ்ட்டு. அது கிணத்து தண்ணியா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வீட்டுக்கு வர்றது இல்லையா அந்த தண்ணியா இருந்தாலும் மெட்ரோ. மண்பானை மண்பானையில ஊற்றி வச்சு யூஸ் பண்ணுங்க. ரைட்டுங்களா? மினரல் வாட்டர் ஆக்சுவலாக நல்லது இல்லை. நம்ம எங்கே வெளியூர் போகும்போது வரும்போது பயன்படுத்துறது வேற. பட் அதாவது வந்து நம்ம கொதிக்க வைக்காம அப்படியே மண்பானை கொதிக்க வச்சு ஆற வைக்காம டைரக்டா வந்து மண்பானையில் வைக்கணுங்களாங்க சார்? ஆக்சுவலா இப்போ எல்லாருமே கொதிக்க வைக்க சொல்றாங்க இல்லையா? நாங்க ஆமாங்க இந்த சார். நிலையில நாங்க இருக்கிறவங்க, அதாவது இம்யூனிட்டி லைன்ல இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, நீங்க நேச்சுரலா ஒரு பொருளை உள்ள எடுக்கும்போது அதில் உள்ள கிருமிகள் அது உள்ள போனா இம்யூனிட்டி ஸ்டிமுலேட் ஆகும். அதனால இம்யூனிட்டிங்கிற பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது மண்பானையில நீங்க ஊற்றி வச்சு ஒரு நாள் அது இதாகிடும். என்னன்னா செடிமெண்டெல்லாம் ஃபார்ம் ஆகிடும், கீழே போயிடும். தேவையில்லாத எல்லா செடிமெண்டெல்லாம் கீழே போயிடும். மேலே நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் 2 நாளைக்கு ஒரு தடவை மண்பானையை கட்டாயமாக கழுவணும். இல்லைன்னா அந்த போர்ஸ் எல்லாம் அடைச்சிக்கிறோம். போர்ஸ் அடைச்சிக்கிறோம். அதே மாதிரி மண்பானையில் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு நாள் கழித்து அதை எடுத்து நம்ம செம்பு பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, காப்பர் வெசல், அதில் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. நல்ல குவாலிட்டியான காப்பர் பிளேட்டு, ஒரு பிளேட்டை வாங்கி அந்த மண்பானைக்குள்ளே நம்ம போட்டுடணும். அப்படி போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் பூரா அழிச்சிடும். இப்போ நீ கொரோனா காலங்களில் பார்த்துருப்பாங்க, பிராஸ் கேண்டில் வைக்கிறது நல்லதுன்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். பிராஸ் இருக்கு இல்லையா, இந்த காப்பருக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் அந்த மண்பானையை யூஸ் பண்ணுங்கள். கூட நெட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசானில் நல்ல குவாலிட்டியான காப்பர் பிளேட்டுக்கு கிடைக்கும். இதுக்காகவே அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அது வந்து கலர் மாறும். நம்ம எடுத்து இந்த எலுமிச்சம்பழம் புளியை வச்சு நல்லா கிளீன் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணும். இதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? நன்றிங்க சார். நன்னாரி வேர் கூட போட்டுடலாம் சார். அதுல மேடம் நீங்க நன்னாரி வேர் இருக்குது இல்லைங்களா, அந்த வேர் கூட அதுல உள்ள நல்லா கழுவிட்டு கொஞ்சமா போட்டீங்கன்னா ஃபில்டர் ஆயிடும், சுத்தப்படுத்தப்படும். தண்ணி வந்து சுத்தமாயிட்டு ஃபில்டர் ஆயிட்டு குடிக்கலாம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் சார், ஃப்ரிட்ஜில் காய்கறி வச்சு யூஸ் பண்றது இஸ் இட் சோ பேட் சார்? அவ்வளோ போர்ட்ரேட் பண்ற அளவுக்கு மோசமானதா சார்? சார் இதுல ஒரே ஒரு விஷயம்தான். சார், இன்னைக்கு பக்கத்துல கடைகள் இருக்கு, தாராளமா வாங்க முடியும். ஒவ்வொரு நகர்லையும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல கடைகள் இருக்கு. நம்ம அதை வந்து போய் வாங்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு வாங்கி வைக்கிறோம். உண்மைதானே? மெடிக்கல் ஷாப்பும் ஒவ்வொரு நகர்ல இருக்கிற மாதிரி மெடிக்கல் ஷாப் நகருக்கே வந்துருச்சு. வீட்டுக்கே வந்துரு சார். வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு நகர்லையும், இப்ப நாங்க சின்ன நகர்ல தான் இருக்கோம். அங்க 3 கடை இருக்கு சார். எல்லா காய்கறியும் வச்சிருக்காங்க, கீரையில இருந்து எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி வாங்குறது ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்துறதுலதான் சத்து இருக்கும். டைம் எடுக்க அதனுடைய சத்து குறையும் சார், ஒரு பெர்சன்டேஜ் குறையும். நீங்க ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, ஃப்ரெஷ்ஷா இதை எடுத்துக்கிட்டா பலன் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா? 50 ரூபா வேல்யூ தான் நம்ம பயன்படுத்துவோம். 50 ரூபா சத்து போயிடும். ஓகே ஓகே ஓகே. ஜஸ்ட் அதான் அது ட்ரூவா, அது வாட் இஸ் தி ஆக்சுவல் சயின்டிஃபிக் திங்ன்றது அந்த கிளாரிஃபிகேஷன் தான் சார். ஓகே ஓகே. உண்மை என்ன பண்ணா நீங்க எங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சார் அதனுடைய தன்மை குறையத்தான் செய்யும். ரைட். நியூட்ரிஷன் வேல்யூ குறையும் சார், கட்டாயமா குறையும். ஓகே 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 சார். இந்துப்பு நல்லதா கடல் உப்பு நல்லதா சார்? அதாவது நம்ம கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு, கல்லுப்பு ஒரு காலத்துல மாட்டு வண்டியில வந்து விற்பாங்க தெரியுங்களா? மாட்டு வண்டிகளுக்கு வந்து விற்பாங்க. ஆமா ஆமா. ஆனா அந்த உப்பை நீங்க ஒரு ப்ராசஸ் பண்ணணும். முருங்கை இலை இருக்கு இல்லையா, கூட போட்டு வறுத்து எடுத்து
அதை பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓ கரெக்டா சார் இருக்கும் சார். நாங்க சிலப்ப வறுத்த யூஸ் பண்றோம் சார். வறுக்கிறதுனா இது அந்த ஈரப்பதம் எல்லாம் ஃபுல்லா போற அளவுக்கு அதுக்கு வறுக்கணுமா இல்ல லேசா சூடு பண்ணா போதுமா? ஒரு நிமிஷம், நம்ம பக்கத்துல ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு, சொல்லுங்க ஆரம்பிங்க சார். ஓ ஹீலர். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, உப்பு வந்து நீங்க வந்து முருங்கலை போட்டு வறுக்கலாம். நல்லா Right. வறுத்து அந்த உப்பு காயணும், அவ்வளவுதான். முருங்கலை ஃபுல்லா நொறுங்கின அளவுக்கு ஆக்கிட்டீங்கன்னா அது அதோட கலந்துரும். அந்த உப்பு நல்லா காஞ்ச உடனே போதும். அந்த நம்ம பிடைச்சு முருங்கலையை தூர எடுத்துருங்க. திருப்பி நீங்க லேசா குத்தியே திரிச்சு வச்சுட்டீங்கன்னா எந்த பாத்திரத்தை போட்டு வச்சா ரொம்ப நாள் கெட்டு போகாது. அதே சில்வர் பாத்திரத்தை அப்படி நேரா போடுவாங்க, 10 நாள்ல கீழே வந்து ஒரு மாதிரி ஒம்பா போயிருது இல்ல. வறுத்தாச்சுனாலே போதும், அது ரொம்ப வருஷங்கள் இருக்கும். அதே உடம்பும் கெட்டு போகாம பார்க்கும். முருங்கை இலையும் சேர்த்து யூஸ் பண்ணலாமா சார்? கேட்க பச்சை இலையா தான் போடணும். பச்சை இலை கரெக்ட்.